இறப்பு வரை இது ஒரு தானே தங்கச்சி. அவர் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கலையே, அவர் ஃபவுண்டர் இல்லையே. அது நீங்க படிக்காத நான் படிச்சுட்டேனா என்ன சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத நான் பேசுறேன்னா, இயேசு கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தாரா? இயேசு ஒரு புரட்சியாளன் அதானே, அநீதி எதிர்த்து போராடின ஒரு புரட்சியாளன். அவருடைய கோட்பாடுகள் புனிதமானது. அது பின்னாடி வந்த ஜான் பால் இவர்கள் போன்றவர்கள் தான் அதை மதமாக்குறாங்க. கிறிஸ்தவம்ங்கிற ஒரு மதம் இயேசு உருவாக்கணும் தான் நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போயிடுறேன். நீங்க தான் சத்தியம் பேசணும்ங்கிறீங்க, நீங்க தான் உண்மை பேசணும்ங்கிறீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உருவாக்கிய மதம் அப்படிங்கறது இல்லாம இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களைத்தானே அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்தவர் இல்ல, பின்னாடி உருவாக்கப்பட்டது. அந்த கருத்து நீங்கள் இப்பொழுது இந்த அரசியலாக பேசுவதற்கான பின்புலம் என்ன, என்ன நோக்கம்? மக்களுக்கு சொல்லணும், தெளிவுபடுத்தணும்ல. இயேசு இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இயேசு எந்த மொழியில சொன்னாருன்னே இயேசு சொன்ன மொழியில நீங்க எழுதிருக்கீங்களா? அவர் அரமாய்க்கு அவர் பேசுனது. ஆனா பைபிள் எழுதப்பட்ட மொழி அது ஹீப்ரு. அது வேற, அது வேற. இப்ப என் வரலாற பந்தயம் பணம்லாம் எழுதாம பாருங்க. என் வரலாறு என் இனத்தான் எவனுமே எழுதுறது இல்ல. அது மாதிரிதான். அது விமர்சனத்துக்காக சொல்லல தங்கச்சி, வரலாற்றை படிக்கும்போது தெரிந்து கொள்ளணும் தான். இப்ப உங்களுக்கு தெரியுது, யூதர்கள் அந்த புத்தகம் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா அண்ணன் தாரேன். ஆபிரகாம், இஸ்லாத்துல இப்ராஹிம், ஒரு அப்பன், ஒருத்தி மூத்த மனைவி ஆறாள், இரண்டாவது மனைவி சாராள். முதல் மனைவி ஆறாளுக்கு 70 வயசுக்கு மேலே குழந்தை பிறகுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சாரால முதல் மனைவி சாரால், இரண்டாவது மனைவி ஆறாள். அப்படியா, சரி வச்சுக்கிறோம். இந்த இரண்டாவது மனைவிக்கு குழந்தை பிறகுது, அவ தான் இஸ்மாயில் அவன் பேரு. அடுத்த அவளும் கர்ப்பமாகி குழந்தை பிறந்திருது. இயேசு பிறந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்பினவன் கிறிஸ்தவன் ஆயிடுறான். இயேசு பிறந்து இறந்ததா உயிர் தெழுன்னு யூதனாவே இருந்துடுறான். அதானே அந்த வரலாறு சொல்லுது. அதுல ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த மகள் அந்த கூட்டம் இஸ்லாத்தை ஆயிடுது. இதுல யூதனும் சுண்ணத்து பண்றான், இஸ்லாமும் சுண்ணத்து பண்றான். இது பாக்குறீங்க நீங்க. எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளுக்கு வர குழப்பத்துலதான் உலகம் பூரா சண்டையும் நிண்டையும் வருது. இப்ப அதை பிள்ளைகளுக்கு போதிக்குங்கிறதுக்காக நம்ம சொல்றதானே ஒழிய, அதுதான் அதுக்காக தான் சொல்றது. அதனால இயேசுவை விமர்சிக்கணுங்கிறதுக்கு இல்ல. நீங்க சில இடத்துல ஐயா இறை என்பது சொன்ன ஒரு மாற்று கருத்தை சொல்லும்போது, ஒரு கருத்தை சொல்லும்போது தயங்குனீங்கன்னா, இது ஏற்பாங்க, எதிர்ப்பாங்க, ஆதரிப்பாங்க, அது அப்படின்னா உலகத்துல எந்த கருத்தும் புதுசா உருவாயிருக்காதுங்கிறாரு. அதுக்கு ஒரு போர் வீரன் அளவுக்கு துணி வேணும்டா ஒரு மாற்று கருத்தை வச்சு போராடுவதற்குங்கிறாரு. அதான உண்மையும் கூட. நீங்க அப்படி பார்த்தா நீங்க தமிழ் தேசிய வல்லுமா, இந்தியா, உருவாக்கம், இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்ததுல உருவாக்கப்பட்டது. திராவிடம்ங்கிற கோட்பாடு கருத்தியல் உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த இருந்தது தமிழ் தேசியம் மட்டும்தான். தெற்காசிய வரைக்கும் நீங்க இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் பாண்டியன் நெடுஞ்செழியன்னா ஊரா நாட்டில் போய் ஓட்டு நட்டிருப்பில்ல தங்கச்சி. அதனால அம்பேத்கரே சொல்றாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். எல்லா ஆய்வும் சொல்லுது. அப்படி பார்த்தா நீங்க இது தமிழர் தேசம் தானே. அப்ப தமிழ் தேசம் நாங்க பேசும்போது கோவப்படுற நீங்க, என்டிஆர் தெலுங்கு தேசம் வைக்கும்போது ஏன் அவரோட கூட்டணி வச்சீங்க? தமிழ்நாடு தானே இது. அதான் தங்கச்சி, நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம் தானே. அப்ப இங்க வாழ்கிற மக்களுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. நாடு என்பதும் தேசம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? நாடு என்பது தமிழ் பெயர், தேசம் என்பது சமஸ்கிருத சொல். தமிழ்நாடா தானே. அதே தேயம்ங்கிறது தமிழ் பேரு. இப்படிதானே பாவாணரையா சொல்றாரு. தேசம்ங்கிறத இப்ப சமூகம் அப்படின்றத குமுகம், குமுகாயம்ங்கிற சமுதாயம்ங்கிற குமுகாயம்ங்கிற, அது மாதிரி தேசம்ங்கிறது தேயம்ங்கிறது சொற்கள் மாறி இருக்குது. அதை சமஸ்கிருதத்துக்கு பல சொல் நம்ம கடன் கொடுத்துருக்கோம். இப்ப எல்லாத்தையுமே நம்ம அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பாண்டே கூட கேட்கிற அன்னையும் பிதாவும், பிதா சமஸ்கிருதம்னு யார் சொன்னது? பிதா ஏன் தமிழா இருக்கக்கூடாது? அது எங்க ஐயா அப்பா அர்லியாட்ட போய் கேட்டா சொல்லுவாரு, அதுவும் நம்ம சொல்லுதாண்டான்னு வேறு சொல் தேடி அது உயிர் சொல் போய் தேடி எடுத்துட்டு வருவாரு. அதுவே அது இது பண்ணல. யாரை விமர்சிக்கிறது காயப்படுத்துங்கிறது இல்லை தங்கச்சி, உண்மையை பேசணும். நீ ஓட்டு போடு, போடாம போ, என்னை ஆதரிக்காம போ, சத்தியம் பேசிடணும். அது ஏற்கிறான் எதிர்க்கிறான் இதெல்லாம் பார்த்துருந்தா தங்கச்சி அது ஒண்ணும் பண்ண முடியாது.